வணக்கம். நம்ம தமிழ் டு ஹிந்தி சேனலுக்கு உங்களை எல்லாம் திரும்பவும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடுகளில் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 15 தமிழ் சென்டென்ஸுக்கு ஹிந்தியில் எப்படி கரெக்டாக பேசலான்னு இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். வீட்டில் யாரும் இல்லை. வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் கர் பர் கோய் நஹி ஹை. கர் பர் கோய் நஹி ஹை. வீட்டில், வீடுக்கு ஹிந்தியில் கர், வீட்டில்னு சொல்லணும்னா கர்பர். யாரும் இல்லை, அதுக்கு ஹிந்தியில் கொய் நகி, கொய் நகி. ஸோ வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா கர்பர் கொய் நகி ஹை அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டிவி ஆன் பண்ணு. டிவி ஆன் பண்ணு. இது நார்மலாகவே நாம் எல்லா வீடுகள்லையும் இந்த சென்டென்ஸை கேட்டிருப்போம், டிவி ஆன் பண்ணு அப்படின்னு. இதுக்கு ஹிந்தியில் டிவி சாலு கரோ, டிவி சாலு கரோ. ஆன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சாலு, பண்ணுன்னு சொல்லணும்னா கரோ. ஸோ டிவி ஆன் பண்ணு அப்படின்னு நம்ம வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ஹிந்தியில் டிவி சாலு கரோ அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் வெளியே போகிறேன். நான் வெளியே போகிறேன் அப்படின்னு வீட்டில் அம்மாக்கிட்டேயோ ஒய்ஃபுக்கிட்டேயோ சொல்லிட்டு வெளியே போவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் மே பாகர் ஜா ரகாகும், மே பாகர் ஜா ரகாகும். நான் சொல்கிறதுக்கு மே, வெளியேனா பாகர், போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜா ரகாகும். போகிறேன் அப்படின்னா அது ப்ரெசன்டென்ஸ். ஸோ ஹூம் அப்படிங்கிற வார்த்தையில் முடியும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கதவு மூடு. இது நார்மலாகவே எல்லார் வீடுகள்லையும் இதை கேட்டிருப்போம். இதுக்கு ஹிந்தியில் தர்வாசா பந்த் கரோ, தர்வாசா பந்த் கரோ. கதவுக்கு ஹிந்தியில் தர்வாசா, மூடுன்னு சொல்கிறதுக்கு பந்த் கரோ. ஸோ கதவை மூடு அப்படின்னு நம்ம வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட சொல்லணும்னா தர்வாசா பந்த் கரோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஜன்னலை திற. ஜன்னலை திற. நைட்டானா கதவு மூடுன்னு சொல்லுவாங்க, மார்னிங் ஆன பிறகு ஜன்னலை திற அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஜன்னலை திறன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கிடுக்கி கோலோ, கிடுக்கி கோலோ. ஜன்னலுக்கு கிடுக்கி, கோலோனா திற அப்படின்னு அர்த்தம். ஸோ மார்னிங்கில் ஜன்னலை திறக்கிறதுக்கு ஹிந்தியில் கிடுக்கி கோலோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வாக்கியம், சாப்பாடு ரெடி. வீடுகளில் அம்மாலாம் சொல்லுவாங்கள்ல, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு. அந்த சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கானா தயார் ஹை, கானா தயார் ஹை. இதில் சாப்பாடுக்கு ஹிந்தியில் கானா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சாப்பாடுக்கு கானான்னு சொல்லுவோம். ரெடி, ரெடிக்கு ஹிந்தியில் தயார். நம்ம தமிழ்லேயே தயாராக அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதே தான் ஹிந்திலையும். ரெடி அப்படின்னா தயார். ஸோ சாப்பாடு ரெடின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கானா தயார் ஹை. அடுத்த வாக்கியம், நீ சாப்பிட்டியா. நீ சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம வீடுகளில் நார்மலாகவே கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில் கியா தும்னே கானா காயா, கியா தும்னே கானா காயா. இதில் தும்னே அப்படிங்கிறது நீ அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும். அதை இது மரியாதையாக நீங்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஆப்னே அப்படிங்கிற வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணணும். நீ அப்படின்னா தும், ஆப் அப்படின்னா நீங்கள். சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு கானா காயா கியா, கானா காயா கியா அப்படின்னு சொல்லணும். ஸோ நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு கியா தும்னே கானா காயா அல்லது தும்னே கானா காயா கியா அப்படின்னு ரெண்டு விதமாகவும் இந்த கேள்வியை கேட்கலாம். அடுத்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாக்கியம், நான் இப்போது பிஸி. நான் இப்போது பிஸி. இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மே அபி வெஸ்தூம், மே அபி வெஸ்தூம். மே அப்படின்னா நான்னு பொருள், இப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அபி, பிஸின்னு சொல்கிறதுக்கு வெஸ்ட். ஸோ நான் இப்போ பிஸி அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது சொல்லணும்னா மே அபி வெஸ்தூம் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வாக்கியமும் நாம் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடியது, கொஞ்சம் காத்திரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் தோடா ருக்கோ, தோடா ருக்கோ. இதில் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தோடா, ருக்கோ அப்படின்னா காத்திரு, நில்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி மீனிங். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அவங்கக்கிட்ட தோடா ருக்கோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் தூங்க போகிறேன். நான் தூங்க போகிறேன். இது நார்மலாகவே எல்லார் வீடுகள்லேயும் என்றைக்குமே டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. ஸோ நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா இனிமேல் வீட்டில் மே சோனே ஜா ரகாகும், மே சோனே ஜா ரகாகும் அப்படின்னு சொல்லலாம். இதில் மே அப்படின்னா நானுங்கிறத குறிக்கும். தூங்க போகிறேன், தூக்கமுக்கு ஹிந்தியில் சோனா. ஸோ தூங்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு சோனே ஜா ரகாகும். இந்த ஹூன் எதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். போகிறேன் ப்ரெசன்டென்ஸ்,
ஸோ ஹூன்னு அந்த சென்டென்ஸ் முடியணும். ஸோ இனிமே வீடுகளில் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மே சோனே ஜா ரகா ஹூம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் ஆகாது. அடுத்த சென்டென்ஸ் லைட் ஆஃப் பண்ணு. லைட்டை ஆஃப் பண்ணு. நம்ம வீடுகளில் உள்ள பெரியவங்கள்ட்ட இருந்து அடிக்கடி இந்த வாக்கியத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். லைட் ஆஃப் பண்ணு, கரண்ட் பில்லு அதிகமாக வருது. இந்த லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் லைட் பந்த் கரோ, லைட் பந்த் கரோ. இதில் பந்த் கரோ அப்படின்னா ஆஃப் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி வீடியோவில் செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தோம்ல, டிவி ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு டிவி சாலு கரோ. லைட் ஆஃப் பண்ணுனா லைட் பந்த் கரோ. ஸோ சாலு அப்படின்னா ஆன் பண்ணுறது, பந்த் அப்படின்னா ஆஃப் பண்ணுறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாம் இந்த வாக்கியங்கள் இல்லாமல் நம்ம லைஃப்பை மூவ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி வாக்கியங்கள். இங்கே வா, இங்கே வா அப்படின்னு நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். அதுக்கு ஹிந்தியில் யஹா ஆவோ, யஹா ஆவோ. இங்கே அப்படின்னா யஹா அப்படின்னு சொல்லணும். வா அப்படின்னா ஆவோ. இதே இதில் இங்கே அப்படிங்கிறதுக்கு யஹா அல்லது இதர், இந்த ரெண்டு வார்த்தையுமே சொல்லலாம். யஹா ஆவோ அல்லது இதர் ஆவோ, ரெண்டுமே அப்ளிகபிள் தான். அடுத்த சென்டென்ஸ் அங்கே போ, அங்கே போ. இதுக்கு ஹிந்தியில் வஹா ஜாவ், வஹா ஜாவ். அங்கே அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் வஹா அல்லது உதர், ரெண்டு வார்த்தையுமே யூஸ் பண்ணலாம். போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாவ், ஜாவ். அங்கே போ அப்படின்னு சொல்லணும்னா அப்போ நமக்கு வஹா ஜாவோ அல்லது உதர் ஜாவோ, ரெண்டையுமே சொல்லலாம். அடுத்த வாக்கியம் இது என்ன. நார்மலாகவே நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், இது என்ன அப்படின்னு. அதுக்கு ஹிந்தியில் ஏ கியா ஹே, ஏ கியா ஹே. ஏ அப்படின்னா இது, ஓ அப்படின்னா அது. இது என்ன, என்ன அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் கியா. ஸோ இது என்ன அப்படின்னு நமக்கு கேட்கணுன்னா ஏ கியா ஹே, ஏ கியா ஹே. அது என்ன, அது என்ன அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே கேட்கணும்னா ஓ கியா ஹே, ஓ கியா ஹே. இது ஏ, அது ஓ. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவோட லாஸ்ட் சென்டென்ஸ் நாம் இப்போ பார்க்கலாம். எனக்கு தண்ணீர் வேண்டும், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நம்ம வீட்டில் இல்லை வெளியெல்லாம் கேட்போம்ல. அதுக்கு ஹிந்தியில் முஜே பானி சாயே, முஜே பானி சாயே. எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே, தண்ணீருக்கு ஹிந்தியில் பானி, பானி. வேண்டும், வேண்டும்னு சொல்லணும்னா சாயே. ஸோ எனக்கு தண்ணீர் வேண்டும் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது வீட்லேயோ கடையிலையோ கேட்கணுன்னா முஜே பானி சாயே அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷன் பார்த்துடலாம். இதை நீங்கள் தான் ஹிந்தியில் சொல்ல போகிறீங்க. நான் சாப்பிட போகிறேன், நான் சாப்பிட போகிறேன். இந்த தமிழ் வாக்கியத்துக்கு ஹிந்தியில் என்னன்னு சொல்ல ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் தெரிஞ்சுதா? நான் சாப்பிட போகிறேன் இதுக்கு ஹிந்தியில் என்னென்னு தெரிஞ்சுதா இல்லையா? மே கானே ஜா ரகா ஹூம். நான்னு சொல்கிறதுக்கு மே, சாப்பிட போகிறேன்னு சொல்கிறதுக்கு கானே ஜா ரகா ஹூம், கானே ஜா ரகா ஹூம். இனிமே நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு நம்ம வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு மே கானே ஜா ரகா ஹூம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ செஷன் எப்படி இருந்து அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இதே ஸ்டைலில் நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்டில் கட்டாயமாக தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரியே தமிழ் டு ஹிந்தி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.